ஓய் ஓய் என்ன மச்சான் கார் ஓட்டுனா மாடு ஓட்டுறியே? அட்டு வண்டி சத்தம் கொடுத்தா தான் நம்ம வண்டி போகுது. அப்ப வண்டியை வயல்ல இறக்கி விடுங்க, மேஞ்சிட்டு வரட்டும். நல்ல வேளை அந்த வண்டியில வெளியூர் போல நான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ யாரு? ஜவளி கடையில பார்த்தா அதே புள்ள. அந்த புள்ளைய கொண்டாந்து வைக்க போட்டு வச்சு தொடாவிக்கிட்டு இருக்கா? மாட்டிக்கிச்சுடா. அதான் தெரியுது. ஓய் பாபளோய் அதான் சிக்கிச்சுடா. ஐயோ சிக்கிச்சுனா பெரிய சிக்கலாயி போமே. நான் என்ன பண்ணுவேன்? நீ இருக்கல எப்படா சிக்க புடிச்சு இழு இழு. இருக்கவா? பாத்துடா உடைச்சற போற. ஆமா இனிமேல் உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வண்டியில? மச்சான் திறக்க மாட்டேங்குது. நம்ம நேரா மெக்கானிக் ஷாப் போய் அவங்கள விட்டு திறக்க விட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம். ஏன் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குல அது வழியா இறக்கிட்டு போறேன். ஐயோ ஐயோ பாபுக்கு குடுக்குறே குறியா இருக்கா? அக்கம் பக்கம் திரும்பறானா பாரு. அவ குடுக்குற முட்டை காத கிடைக்குது. டீ சிரஞ்சில குடுக்குறாளே மெல்ல குடுக்குது. இறங்கி தரா மாமா. மாப்ளே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். மாப்ளே அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். மாப்ளே சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்து நிக்கும். மாப்ளே நிப்பாட்டு இந்த பாட்டுல மாப்பிள்ளைங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாதுடா. அது வந்து மச்சான் என் மாப்பிள்ள இருக்கான்ல சக்தி, அந்த பையன் தன்னால வந்து ரத்த பாசத்துல தானா பாடிக்கிட்டு இருக்க மச்சான். அப்படியா? பாடு பாரு மச்சான். மாப்ளே மாப்ளே போதும்டா. ஏய் மாமா மடையா ஏடா பயல அறிவில்ல உனக்கு? மாமாவாவது கீமாவாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அந்த மீச பாத்துச்சு முயல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருமா. மாமாவை மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஆமா இப்ப அதான் முக்கியம், மாமனுக்கு மரியாதை கொடுக்கறது. அறிவு கெட்டவனே. ஐயோ இப்ப நான் இவளை எங்க ஒளிச்சு வைப்பேன்? கண்ணீர். மாமா என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு தண்ணியா கொட்டுது. ஏன்? ஏய் மாமான்னு சொன்னேன். அதுவே நெஞ்சில் இடி இறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படையா ஏனப்பையலே அறிவு கட்டவன். என்ன ரசதெல்லாம் உனக்கும் உங்க ஒக்காளுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? ரெண்டு பேரும் நல்லா தரடா வச்சிருந்தேன். அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா. 10 பிசாக்கு பெறாத விஷயத்துக்கு போய் அங்க பக்கம் சிவாஜி மாதிரி பாட்டு பாடி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை போய் யார் சொன்னா? போங்க. இதை நான் ஒக்கா கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். எப்படியோ மூடி மறைச்சிட்டாயா? அவன் யாரு? இந்த தண்டவாணி மரமும் இல்ல, என் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியுமில்ல. இங்க வர்ற நீ எங்கடா சக்திங்க? இல்லப்பா நம்மளுக்கு காடு பண்ணையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மாமா நீ எப்ப வந்த? நான் அப்பதே வந்துட்டேன் மாப்பிள்ள. பிள்ளை இப்பதான் என்னை பாக்குது. பாத்தையோட என் பிள்ளையோட பொறுப்ப அது சரி. வைக்க போற தூக்கி பார்த்தா தெரியும் உங்க புள்ளியோட பொறுப்பு பருப்பெல்லாம். ஏமாமா என்ன மாட்டி விண்ணுறதுக்காகவே திட்டம் போட்டு வரீங்க கூப்பிட்டு வந்தியா? உங்க ஒப்பா தாண்டா வாடா வைக்க போற பக்கம் போகணும் கூட்டி வந்தாரு. ஆனா வைக்க போறல இந்த அக்க பொறுக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஏன் மாமா? ஏய் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அப்புறம் வந்து சொல்றேன். வக்கீல வண்டியில ஏத்துற வரைக்கும் தேவையில்லாம யாரும் பேசப்படாது. ஏன் பேசிட்டாலும் வண்டி ஆஃப் பண்றான். டீசல் விக்கிற விலைக்கு வெட்டி போயிலு. வணக்கம் வெற்றிவேல் சார். வணக்கம் 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 வணக்கம். அடே அப்பா இன்னைக்கு 2 லாரி வைக்க கட்டி சேர்ந்திருக்க முருக்கு. 2 நிமிஷத்துல காசு கொடுத்து அள்ளுங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி மீத பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நேர்மை ஒழுக்கம் வேணுங்க. அப்படித்தான் இத்தனை வருஷமா வைக்க வர பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன கிட்டோட சேர்த்து அந்த பிள்ளையும் கொண்டு வர போறாங்க. ஏதாச்சும் பண்ணி சமாளி. ஏண்டா நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? மோத்தாவா இல்லையா? அப்படின்னா ஓரியா இல்லையா? என்னடா மறுபடியும் தெலுங்குல மிரட்டுற? பணமெல்லாம் சரியா இருக்கல, வைக்கல அல்லலாம்ல. அட தள்ளுங்கப்பா. யோ நில்லையா? என்ன என்னமோ பொம்பளைய கட்டி பிடிக்கிற மாதிரி போற? அப்படியே கோர் தள்ளி கொண்டு வரக்கிட்ட. இந்த பக்கம் அல்லப்படாது. ஏன்? வடக்க சூலம் தெக்க போய் அல்லு. தெக்க எனக்கு மூலம். ஏய் நீ வைக்க வாங்க வந்தியா உங்களுக்கு வந்தியா? வைக்க வாங்கத்தான். அப்ப நான் சொல்றது நீ காண்றா. ஏய் இத்து போட வக்கீல் அல்றக்கு என்னடா மூலம் சூலன்ட்டு ஏதோ ஒரு பக்கம் அள்ளிட்டு போட்டு விடு. ஆமா இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இது அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். யார் இன்னைக்கு வைக்க கட்டு வாங்க வந்தாலும் தெற்கு பக்கம் அல்ல சொல்லி ஒரு சாமியார் என்கிட்ட சொல்லிருக்காரு. அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் ஒரு சாமியார் சொல்லியிருக்கேன். சும்மா கைய வீசாத. மாமனை பத்தியா மரியாதை நம்ம பேசுற? மாமனை பத்தி நான் எப்ப பேசுனேன்? என்ன மாமா சொன்ன அப்பா பத்தி? சொன்னா தாங்க மாட்டடா நீ. அடங்கா ஏண்டா என் மாமனை பார்த்தா கேன போய்க்கிற. ஏன பயலா
அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ண போற? கொண்டாங்க பணத்தை வைக்க கட்டு வைக்கிறாராம். உனக்கு வைக்க கட்டு கிடையாது, கீரை கட்டு கிடையாது. இடத்த களி பண்ணு. நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அடி கிரேன் கட்டு பேசு. அக்கிரிமெண்ட் போட்டுருக்க. அம்மா ஏய், நிப்பாட்டி 5 நிமிஷம் ஆச்சு. நீ ஏன் கத்துற? அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சு, கிளம்பு. நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? ஒருவேளை சொல்லிருப்பனா? போங்கடா. உங்க டீலிங் ரொம்ப பிரமாதம்யா. ஆனா ஒண்ணியா, இந்த வக்கீல எப்படி விக்கிறேன்னு பாக்குறியா? அண்ணே வைக்க சீக்கிரம் ஏத்திரோனே. ஆமா ஆ? தேங்க்ஸ். Thank you. அசத்திட்டேன். பின்ன இந்த ஆளை வேற சமாளிக்கணும். வாங்க பாவா. இல்ல நிமிரு, கண்ணாடி கழட்டு. ஏண்டா அவன் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்ல, ஏன்டா பணத்தை போடுங்கண்ணே? வாங்க மாட்டான். பணமா முக்கியம். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வா போலாம்.